அம்மா, சிவா வீட்டுக்கு வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அவன் இன்னைக்கு இந்த வீட்டு வாசல தாண்டவே கூடாது. அந்த சக்தி பண்ண ஐடியா தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு சாதகமா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா சக்திய நம்மளால இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தவே முடியாது. அதனால இன்னைக்கு நைட் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? சரிம்மா. என் மாமா வந்துருவாரு. வருவாரு என் மாமா. என்ன பண்ணிட்டு இருப்பாளோ? என்ன நீங்க மட்டும் வரீங்க? சக்தி வரல? சக்தி சக்தி கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னா, அதான் அங்கேயே விட்டு வந்துட்டேன். எங்க? எங்க? நம்ம ஆபீஸ்ல தான் விட்டு வந்திருக்கேன். ஆபீஸ்ல தானே? அதுக்கே நீங்க இவ்ளோ தயங்குறீங்க? சரி சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகே மீனாட்சி. ஏய், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. வா சிவா. ஐ, நம்ம மாமா பேரை சொல்லிட்டு நம்ம பேரு சிவா சக்தி. பத்திரிக்கையில கூட இல்லையே. என்ன விஷயம் ப்ரோ? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல? நீ பாட்டுக்கு அவளை தனியா விட்டுட்டு வான்னு சொல்லிட்ட. நீ என்ன லூசா? இப்ப அவ எப்படி வருவா? ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அது. தனியா நின்னு எப்படி சமாளிக்க போறானே தெரியல. ஏய், உனக்கு டாஸ்க் கொடுக்க வேற ஐடியா எதுவுமே கிடைக்கலையா? ப்ரோ, டாஸ்க் எல்லாம் டஃப்பா இருந்தாதான் இந்த ப்ரோ கிட்ட ஜெயிக்கணுங்கிற வெறி வரும். எந்த அளவுக்கு கஷ்டமா டாஸ்க் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் ப்ரோ. பொடலங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப அவ அங்க தனியா நின்னுட்டு இருக்கா. அதுக்கு என்ன செய்ய போற? ப்ரோ, எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நீங்க டென்ஷன் ஆவறத பார்த்தா உங்களுக்கு சக்தி மேல லவ் இருக்கிற மாதிரி இல்ல தெரியுது. என்னது லவ்வா? சேச்சா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பொண்ணு தனி ஆள் நட மட்டுமே இல்லாத இடத்துல நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ப்ரோ, ஊர் உலகத்துல பல பொண்ணுங்க பிரச்சனையில இருக்காங்க. அவங்களால உங்களால காப்பாற்ற முடியுமா? முடியாது இல்ல. அப்போ ஃப்ரீயா விடுங்க, ரிலாக்ஸா போய் ரெஸ்ட் எடுங்க ப்ரோ. ஏய் ப்ரோ, உங்களுக்கு சக்தி மேல லவ்வே இல்லைன்னா எதை பத்தியும் யோசிக்காம நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க.
இல்ல சக்தி மேல உங்களுக்கு லவ் இருக்குன்னா இப்பவே கார் எடுத்துட்டு போய் சக்தியை கூட்டிட்டு வந்துருங்க. என்ன சொல்றீங்க? உள்ள போறீங்களா இல்ல வெளியே போறீங்களா? ஏம்மா, யாரும்மா அது? ஏம்மா, யாரும்மா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் வீட்டுக்காரர் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். காலம் கெட்டு கிடக்குது. உனக்கு காத்து இருக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாம்மா? உன்னை இங்க வந்து கூட்டு போறேன்னு சொன்ன உன் புருஷனுக்கு தான் அறிவில்லையா? ஐயா, அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. இங்கெல்லாம் நிக்க கூடாதும்மா. போன வாரம் இங்க ஒரு பொண்ணோட சடலத்தை எடுத்துட்டு போனாங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து பொண்ணு போட்டானுங்கன்னு தெரியல. இது மோசமான இடமா, எந்த நேரத்துல எவன் வருவானே தெரியாது. முதல்ல நீங்க இருந்து கிளம்புமா. இல்ல இல்ல, என் ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருக்காரு. அம்மாடி, அவர் வேலையில மும்முரமா இருக்க போறாருமா. ஒரு போனை போட்டு பேசுமா. இல்லைங்க ஐயா, நான் ஃபோன் எடுத்துட்டு வரல. அட என்ன பொண்ணுமா நீ, இவ்வளோ அஜாக்கிரதையா இருக்க? வேணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போமா. அதுக்கே ரொம்ப தூரம் நடக்கணும். வேணும்னா என் கூட வா, உன்னை மெயின் ரோடு வரைக்கும் கூட்டு போய் ஆட்டோ பிடிச்சி அனுப்புறேன். இல்லைங்க ஐயா, அவர் கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. அதுக்குள்ள உன் புருஷன் வராரான்னு பாரு. இல்லைன்னா இருட்டுறதுக்குள்ள இங்கேருந்து கிளம்பிடு. இல்லைங்க ஐயா, அவர் வந்துருவாரு. என்ன பிள்ளையே போ. இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு பயமே இல்லாம போச்சு. ரொம்ப இருட்டிடுச்சே. மாமா ஏன் இன்னும் வரல? நான் வேற போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டா. மாமா எப்பதான் வருவாருன்னு தெரியலையே. மாமா சீக்கிரம் வாங்க மாமா. ஏன் இப்படி இருக்க? Cool down. டேய் சிவா, உனக்கு ஒன்றும் இல்லை. நீ நார்மலாக தான் இருக்க. அவளை விட்டு வந்ததுக்கு நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆற? உனக்கு தான் எதுவுமே இல்லைல்ல. நீ ரிலாக்ஸ் ஆறு. மாமா சீக்கிரம் வந்துருங்க மாமா. உனக்கு ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆறு. சக்திக்கு ஒன்றும் ஆகாது. ரிலாக்ஸ்.
பேசாம அவளை போய் கூட்டிட்டு வந்துடலாமா? வேணாம். நான் போனேன்னா அவன் மேல எனக்கு லவ் இருக்குன்னு சொல்லி இந்த ரஞ்சித்தை வின் பண்ணிடுவான். வேணா அவனே போய் கூட்டு வரட்டும். குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகும். அப்பதான் நிதானமா இருக்க முடியும். சூப்பர் மாமா. லைஃப்லயே பெஸ்ட் மொமெண்ட்னா அது இதுதான் மாமா. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் டேய் சிவா, இங்க பாருடா. என்ன பாக்குற? நீ அஃப்கோர்ஸ் உன்னோட மனசாட்சியே தான். நீ எப்ப வந்த? நீ எப்போ அவளை கூட்டிட்டு வரலான்னு நினைச்சியோ அப்பவே நான் வந்துட்டேன். சரி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? நான் என்ன சின்ன குழந்தையா பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு? குழந்தைங்க தான் யாரோ ஒருத்தர் கிள்னதுக்கு யாரோ ஒருத்தர் மேல கோவத்தை காட்டும். நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. சரி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? சத்திய அங்க விட்டுட்டு வந்ததா? எனக்கு என்ன கோவம்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவளை விட்டுட்டு வந்ததுக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல. சொல்லப்போனா இப்பதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்க போறேன். உன்னால முடியாது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு கெட்டவனும் கிடையாது. இப்ப நீ பண்றது கூட வீம்புக்கு தான். எவனோ ஒருத்தன் உனக்கு டாஸ்க் கொடுப்பானா, அதுல நீ லவ் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ண நீ என்ன வேணாலும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன். என் இமேஜை காப்பாத்திக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். போடா இடியட். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. என்ன வேணாலும் செய்வேன்னா கொலை பண்ண நான் பண்ணிருவியா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இப்ப நீ செஞ்சிருக்கிற காரியம். சரி, உன் இமேஜை காப்பாத்திக்க நீ என்ன வேணாலும் செய். ஆனா இன்னொருத்தரை கஷ்டப்படுத்திட்டு அதை செய்யாத. அந்த சக்தி என்னடா பண்ண? தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அவ மனைவி ஆயிட்டா. உன்னை நம்பி வந்துட்டா. உன்னை நம்பி வந்தவளை இப்படிதான் நடுக்காட்டுல விட்டுட்டு ஓடி வருவியா? இங்க பார், அதுதான் என்னோட டாஸ்க். அப்பதான் அவ என் மனசுல இல்லைன்னு நான் நிரூபிக்க முடியும். அப்படி நிரூபிச்சாதான் டிவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரஞ்சித் கூட கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ முடியும். நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதே அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நீ சொல்றது எல்லாமே நடக்கணும்னா அதுக்கு அவ நல்லபடியா இருக்கணும்ல. என்ன சொல்ற? நீ விட்டுட்டு வந்த இடம் எந்த மாதிரி இடம் தெரியும்ல? ஆள் நடமாட்டமே இல்லாத காடு. ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு, ஹெல்ப் பண்றதுக்கு கூட அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி உன்னால அவளை நல்லபடியா வாழ வைக்க முடியும்? வேலை உயிரே போற நிலைமை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? உன்னால அவ உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா? இது என்ன வீடியோ கேமா? அவுட் ஆனா ரீசெட் பண்ணி விளாடுறது லைஃப்டா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? முதல்ல நீ போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்ற. சான்ஸே இல்லை. அது மட்டும் என்னால முடியவே முடியாது. டேய், நீ என்ன முட்டாள?
சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் சொல்லிட்டு இருக்க, நீ முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. போ, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. நான் போய் கூட்டிட்டு வந்தேன்னா அந்த ரஞ்சித் அவ மேல எனக்கு லவ் இருக்குன்னு சொல்லுவான். அதை விட இந்த சிவா ஒரு விஷயத்துல தோத்தாங்கிற இமேஜ் இருக்கவே கூடாது. டேய், நீ திரும்ப திரும்ப உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா. வாழ்க்கையை விட ஒரு பொண்ணோட உயிர். இங்க பார், நீ உன் மனைவி நினைச்சு போய் கூட்டிட்டு வர வேண்டாம். ஏதோ ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு நினைச்சு போய் கூட்டிட்டு வா. மாட்டேன். நான் போய் கூட்டிட்டு வந்தேனா கண்டிப்பா அந்த ரஞ்சித் அவளை நான் லவ் பண்றேன்னு சொல்லுவான். ஏய், அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுண்டா. நீ மனிதாபிமானத்தோட கொஞ்சம் நடந்துக்கோ. பாவண்டா சக்தி அங்க தனியா நின்னுட்டு இருக்கா. இந்நேரம் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே நமக்கு தெரியாது. நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவளை அங்கேயே நிக்க வச்சுட்டு இருப்ப? போ, போய் கூட்டிட்டு வா. வந்ததுக்கு அப்புறமா உனக்கு லவ் இல்லைங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கோ. போடா. மாட்டேன். ஏய் சிவா, நீ பெரிய தப்பு பண்ற. சொன்னா கேளு. போ, போய் அவளை கூட்டிட்டு வா. முடியாது. வேணாண்டா சிவா, தப்பு பண்ணாத. போய் கூட்டிட்டு வா. நான் ஏன் அவளை கூட்டிட்டு வரணும்? ஏன்னா அவ உன்னோட மனைவி. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ. நீ சொல்றதெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான். அது வரைக்கும் அவ உன்னோட ஒய்ஃப் தான்டா. அவளுக்கு என்ன நடந்தாலும் அதோட முழு பொறுப்பு நீ தான். எனக்கெல்லாம் எந்த பொறுப்பு கிடையாது. நான் போய் அவளை கூட்டிட்டு வர மாட்டேன். நீ கூட்டிட்டு வந்தே ஆகணும். முடியாதுன்னு சொல்றேன்ல. டேய், நீ போய் கூட்டிட்டு வா. முடியாது. நீ கூட்டிட்டு வந்தே ஆகணும். முடியாது, 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 முடியாது. சிவா, ப்ரோ என்னாச்சு ப்ரோ? என்ன? இல்ல ஏதோ கத்துன மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, ஃபோனில் சிக்னல் சரியாக கிடைக்கல, அதான் சத்தமாக பேசிட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ போ. ஓகே தானே? வேற எதுவும் இல்லைல்ல? வேற ஒன்றும் இல்லை, நீ போ. ஏங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு நீங்களும் சாப்பிட வாங்க. சரி மீனாட்சி, நீ போ, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி வாங்க. இங்க பார், நீ இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறது உனக்கு மட்டும் இல்லை, சக்திக்கும் அது கெடுதல் தான். பேசாம போய் அவளை கூட்டிட்டு வாடா. யாரு என்ன சொன்னாலும் கேட்காத. உன் பிரச்சனை உனக்கு மட்டும்தான்டா தெரியும். தயவு செஞ்சு சொல்றத கேளு. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ணாத. இந்த டாஸ்கை நான் ஜெயிக்காம விட மாட்டேன். என்னடா? இல்ல ப்ரோ, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. மீனாட்சி உன்னை சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னா. எனக்கு பசி இல்லை, நீ போ, நான் வர்றேன். ப்ரோ என்ன ப்ரோ, நீ வா, சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஏய், நீ வா, எதுவும் பேசாத, நீ வா. வா ப்ரோ, சாப்பிட்டனா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவ. வா. என்னாச்சு? மாமா இன்னும் வரல.